இதுக்கு முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மன்னருங்க. இவர் மட்டும்தான் எளிய பிள்ளையா எந்திரிச்சு வந்தவரு. அவரோட வாரிசு, இவரோட வாரிசு, அவர் அந்த வாரிசு, இவர் இந்த வாரிசு. இவரு மட்டும்தான் வாரிசே இல்ல. அரண்மனை மாதிரி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாருங்க. வீடுன்னு சொல்லி போட்டேன்னா ஆபீஸுங்க. ஆபீஸ் கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. 9 மணிக்கு பஞ்சு வச்சுட்டு பஞ்சு டைமுக்கு பஞ்சுவாலிட்டியோட உள்ள போனாருன்னா 1:30 மணிக்கு டிஃபன் கேரியரை திறந்து போடுவாருங்க. 5 மணிக்கு பஞ்சை வச்சுட்டு திருப்பி வெளியே வந்துருவாருங்க. இதுக்கு தானுங்க ஆபீஸ். சனி ஞாயிறு ஆபீஸ் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாரு. 2 நாள் லீவ் தான். இப்படி ஏதோ கண்ணியம் கட்டு பாடு அப்படி ஏதோ இருக்கிறவரு 5.5 கோடிக்கு ஏதோ ரூம் கட்டுறதுன்னு நினைச்சது ஒரு தப்பாங்க. உடனே எல்லாம் திரண்டு வந்து நாமக்கல் மாளிகையில உங்களுக்கு எதுக்கு மாளிகைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் தோத்து போயிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே போக முடியாது, அந்த ஆபீஸ்க்குள்ளேயே போக முடியாது. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா நான் அடுத்த வருஷம் பிஎம் ஆயிருவேன் எப்படின்னு கேக்குறீங்களா? உத்தரப்பிரதேசக்காரங்க ஓட் போட்டா போதுமே. அதனாலதானுங்க இப்ப ஆளுங்களுக்கு டெண்டர் அவங்க கேட்டிருக்கிறாரு. நாங்க இந்த எம்டிசின்னு ஒரு போக்குவரத்து கழகம் வச்சிருக்கோமுங்க. அதுல ஒரு 3000 பேருக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. தமிழ்நாட்டுல பஸ்ல ஏறுறவங்க பூரா இந்திக்காரங்களா இருக்காங்களா, அதனால ஹிந்தி தெரியணும் வாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டரை கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாது போடா, பஸ்ல ஏறுறவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியணும் வாடா. ஏன்னா தமிழ்நாடு இளைஞர்களுக்கு மம்மாரிவா வேலை வாய்ப்பு கொடுத்து போட்டோமா, என்ன ஆள் இல்லாதனாலதான் நம்ம நார்த் இந்தியால இருந்து ஆளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்குதுங்க. வருங்கால பிஎம் இருக்கிறாருல, அதான் இப்ப எதுவுமே பேசாத சிஎம். புதுசா ரியல் எஸ்டேட்ல சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி டாக்குமெண்டே பாத்துட்டு இருப்பாருல. ஒரு வார்த்தை கூட பேசாத இவருக்கு எதுக்கு இம்பிட்டு பெரிய ஆபீஸ்ன்னு யாரும் கேட்க கூடாது. தொலைச்சு போடுவாரு, தொலைச்சு பிச்சு போடுவாரு, பிச்சு உதறி போடுவாரு, உதறி அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருதுல்ல. அதுக்கெல்லாம் ஒரு ஆபீஸ் வேண்டாமா? அட ஆபீஸ் அப்படின்னா 1-2 வேலை இருக்கு, ஏதாவது சிஸ்டம் இருக்கும், ஏதாவது வேலை இருக்கும். அங்க உட்காந்து ஃபேக் நியூஸ் பரப்புறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய ஆபீஸ் இம்பிட்டு கட்டணும் அப்படின்னு அந்த கேள்வியை வச்சோம்னா அதுலயும் பிராடுத்தனமாமா. நம்ம சொல்லலைங்க, அவியலே சொல்றாங்க.